இப்போ கடைசி டாபிக்கா sources of EMF. EMF na electromotive force nu peru. EMF na solradhu voltage sources idella adukku peru cell nu peru. So electric cells nu solluvom, அது simply cells nu solluvom. Cellum battery அப்படிங்கற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிருப்போம். செல்லுங்கிறதுக்கும் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம்? Battery is a combination of cells. The battery consists of many cells. Cell is a single unit from which we can derive current. Cell is a source of voltage, EMF. So cell is a source. Battery is many such cells make up a battery. இப்போ நம்ம படிக்க போறது single unit of cell பத்தி. Electricity can be generated, current can be generated அப்படிங்கிறது முதல்ல அப்சர்வ் பண்ணினது வந்து in a frog by the Galvani அப்படின ஒரு சயின்டிஸ்ட். Galvani அந்த ஆளு. So animal electricity னே பேர் கொடுத்தாங்க. Frog dissect பண்ணும்போது he was able to find out frog was ஒரு iron piece, அது வந்து brass nails ல அத ஹேங் பண்ணிட்டு iron piece அது கால்ல தொடும் பொழுது அது twitch ஆச்சு. twitchனா என்ன? துடிச்சது. இதுல இருந்து எப்படி இது எதனால துடிச்சிருக்க முடியும்? செத்து போன frog அப்படினு பார்க்கும் பொழுது there is some current that started flowing between iron and brass அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சது. அது அனிமல் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க. அது நமக்கு யூஸ் இல்லை. இப்போ இது பேஸ் பண்ணி நம்ம நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ரூட்ஸ்ல இருந்து கூட we can generate electricity, electric current இதெல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி லெமன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சில வீடியோ பார்த்துருக்கலாம். லெமனில் ரெண்டு கட் பண்ணிட்டு ரெண்டு டெர்மினல் சொருகி ஹவு டு சார்ஜ் அ மொபைல் ஃபோன் அப்படின்னு கூட வாட்ஸ்அப்பில் சில இதெல்லாம் வந்திருக்கு. தட் இஸ் பேசிக்கலி பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்லேருந்து ரெண்டு டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணினோம்னா தெர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். முக்கியமானது என்னது? டூ டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் இருக்கணும். இதான் பேசிஸ் ஐடியா. டிஸ்சிமிலர்னா என்ன? டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ல. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலா ஐடியாவை கொண்டு வந்த ஆளு இட்டாலியன் சயின்டிஸ்ட் அலெயாந்திரோ வோல்டா அப்படின்னு பேரு. இந்த வோல்டா அந்த பேரு தான். அதுதான் பொட்டன்ஷியல், வோல்டேஜ், இஎம்எஃப் எல்லாத்துக்கும் யூனிட் வோல்ட்னு வச்சுட்டு இருக்கோம். He was the first scientist to design an electric cell. அந்த செல்லுக்கு பேரு voltaic cell னு பேரு. voltaic cell னு பேரு இருக்கு. So voltaic cell பத்தி நம்ம இப்ப டிஸ்கிரைப் பண்ணலாம். Volta designed this first cell with two dissimilar metals, copper and zinc. இது ரெண்டு மெட்டல் மட்டும் இருந்தா போறாது, ஒரு எலக்ட்ரோலைட் வேணும். எலக்ட்ரோலைட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? That is electrolyte is a solution where ions are present. So the design of a voltaic cell is a glass vessel in which a dilute H2SO4 sulfuric acid is taken and two rods, one is copper, there is zinc, are immersed. இது போடுறது ஒரு டெர்மினல்ங்கிற கான்செப்ட்ல, ரைட்? இம்மர்ஸ்ட். ஸோ இது இம்மர்ஸ் ஆனோன்னு என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ ஜிங்க்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Zinc rod will react with H2SO4 to produce zinc ions, 2+ ions. Zinc 2+ ions produce பண்ணோம். அப்போ zincல இருந்து zinc atom
becomes, after reaction, zinc 2 plus, leaving behind 2 electrons. புரியுதா? zinc 2 plus ஆனோடனே 2 plus எப்படி வரும்? அதுலேருந்து 2 எலக்ட்ரான் எடுத்தால் தானே வரும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா இந்த zinc ராடில் இருக்கும். ஸோ zinc becomes zinc 2 plus ion and available in the mixture. இந்த இதில் the H2SO4ல, that is the electrolyte here. That zinc ion plus ion, right, 2 plus ion will move towards the copper. இந்த இடத்துல now copper கொஞ்சம் react பண்ணிருக்கோம். H2SO4 copper sulfate solution would have been available here. கொஞ்சமா ஒரு சின்ன amount of dilute copper sulfate form ஆயிருக்கும். So the zinc ion will go near that and zinc will react with that copper sulfate to produce zinc sulfate, leaving behind two H plus ions in the copper rod. So when you connect the two rods by an external circuit na simply ஒரு resistor connect பண்றதுதான். இப்போ என்ன ஆகும் பார்க்கலாம். The electrons that are produced here in the zinc, this is called oxidation reaction, right? And the electrons which are now able to flow through the external circuit. So 2 electron in the பக்கம் flow ஆகி it will come to copper where 2 H plus ions are produced and the H plus வந்து neutralize பண்ணும். So every time ஒரு zinc atom becoming a zinc ion, 2 electrons will come and flow, come to the copper and copperல இருக்கிற H plus ions they neutralize பண்ணிட்டே வரும். This is how electrons are flowing here, but actual conventional current will flow from copper to zinc externally. Positive conventional current na positive charge move பண்றது தான் direction தான் நம்ம conventional current சொல்லுவோம். electrons இப்படி travel பண்ணித்ரா conventional current இப்படி travel ஆகி வருதுன்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள positive ions of zinc move towards this copper. அப்போ circuit complete ஆகுது தெரியுதா? Positive flow copper to zinc outside. Inside the electrolyte, positive ions move from zinc rod to copper inside. So this is how electric current is generated by this cell. The outer vessel is made of glass and 2 dissimilar metals ங்கற கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு electrolyte வேணும். Usually இந்த இடத்துல H2SO4 யூஸ் பண்ணி Volta designed the first electric cell whereby we can generate electricity. So chemical reaction நடக்கிறதுலேருந்து chemical energy லேருந்து electrical energy produce பண்ணிருக்கோம் அப்போ நம்ம. புரியுதா? So chemical reaction நால வந்த சமாச்சாரம். So this is actually about the potential difference between the two, copper plus இது minus, zinc minus. Potential difference is of the order of 1.08 volt created by the Volta X cell designed by Volta. இந்த செல்லுக்கு வந்து பிரைமரி செல்னு பேரு. ஏன் பிரைமரி செல்னு பேர் வைக்கிறோம்? இந்த ரியாக்ஷன் நடக்கிற வரைக்கும் தான் இதுல கரண்ட் வந்துட்டு இருக்கும். எந்த ரியாக்ஷன் நடக்கணும்? ஜிங்க் ராட்ல இருந்து ஜிங்க் ஆட்டம் becoming zinc ion to release 2 electrons and moving towards this copper. இது எவ்வளவு தூரம் நடக்குமோ அவ்வளவு தூரம் நடக்க இப்ப என்ன ஆகும்? zinc ions form ஆயிட்டு இருக்கும், copper ions form ஆயிட்டே இருக்கும். That will prevent further flow of the ions towards this. புரியுதா? So at one particular point of time the reaction of the zinc in the H2SO4 இங்க பியூரா இருந்துட்டு இருக்கும் முதல்ல. அப்புறம் it will have all this accumulation of ions. அதனால என்ன ஆகும்? Current generation will slow down. அப்படினா என்ன அர்த்தம்னா current external circuitல இந்த Iங்கிற magnitude குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு என்ன ரீசன் நம்ம சொல்லலாம்? இன்னொன்னு என்னன்னா ஏன் குறைஞ்சிட்டே வருதுன்னா இந்த ions that are generated in the solution are going to prevent further reactions. So நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்கு? Internal resistance அப்படினு செல் அப்படினு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். That is the ions will prevent further reaction to take place so that the current in the inside the solution from zinc to copper போனோம்ல travel ஆகுமே அது
ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல்னு பேர். இதோடைய சிம்பிள் ஆர்னு போட்டுப்போம். ஸோ திஸ் கீப்ஸ் க்ரோயிங். when this keeps growing, I naturally reduces. This keeps growing. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த எக்ஸ்டர்னலில் கனெக்ட் பண்ணாமல் ஒரு வோல்ட் மீட்டர் கொண்டு வந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? ஓப்பன் சர்க்யூட்னு சொன்னேன். அதாவது எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கனெக்ட் பண்ணாமல் வோல்ட் மீட்டர் நம்ம மெஷர் பண்ணினா இட் வில் ஷோ சம் வோல்டேஜ். அந்த வோல்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இஎம்எஃப், அதான் இஎம்எஃப் ன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் மெஷர்ட் இன் ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னலாக எந்த லோடும் கனெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக வோல்ட் மீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறது பேர் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அதான் இஎம்எஃப் ஆஃப் த செல். இப்போ இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா? அஸ்யூமிங் தட் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ். எவ்வளோ ஸ்மாலாக இனிஷியலாக எவ்வளோ ஸ்மாலாக இருந்தால் கூட V will be equal to E minus IR. So the voltage available across the resistance R will be less than the EMF by how much amount? By the amount that the potential drop due to the internal resistance. Potential drop na enna artham? According to Ohm's law, current into resistance. Current times resistance. So this is the voltage drop inside the cell. So the voltage in ago is decided by this. If initially the internal resistance is very small, negligible, V will be approximately equal to the EMF of the cell. Slowly the reaction enna arudhu? Slow impede arudhu. Impede arudhu enna? Reaction ude rate koriyum, appo the movement koriyum, appo we say internal resistance increases. Appo R gradually increase ainde porudhu, V korinjinde varum. So at particular point of time the internal resistance is so very large, the current becomes very very small, and we say the cell is becoming dead. அதுதான் இந்த பிரைமரி செல்லுடைய கான்செப்ட். அதை ரிவைவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த ராடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக H2SO4 ஆட் பண்ணணும். இது ரீசார்ஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ரீசார்ஜ்னு என்ன அர்த்தம்? இதில் இருக்கிறதெல்லாம் பழையபடி பழைய ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போகிறது. That is never possible. So a primary cell is one where after the reactions are over, we are not able to bring it back to the original condition by any means. So இந்த contents எல்லாத்தையும் கூட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பிரைமரி செல்னு பேர். ஸோ வோல்டாயிக் செல் இஸ் அ பிரைமரி செல். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணினது தான் டேனியல் செல்லுன்னு பேர். இது அப்படியே பெட்டராக டிசைன் பண்ண போகிறோம் நம்ம. எப்படி? This is named after the scientist Daniel. It's called Daniel cell. இந்த டிசைன் தான் இதையே கொஞ்சம் பெட்டராக பண்ணினது. இது என்ன சொன்னேன்? இந்த வெசல் வந்து கிளாஸ் வெசல்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிளாஸ் வெசல். Instead of glass vessel, Daniel idea is to have a copper vessel. This is made of copper. So this is copper vessel. இவர் என்ன பண்ணார்? கிளாஸ் வெசல்ல H2SO4 வச்சு காப்பரும் ஜிங்க்கும் ராடா பண்ணார். இந்த காப்பர் ராடுக்கு பதிலாக காப்பர் வெசலையே he made it as a terminal. புரியுறதா? So this itself, the vessel itself will act as terminal. Then அப்போ ஜிங்க் ராட் என்ன பண்ணினார்? இப்போ இந்த காப்பர் வெசல்ல காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துவார். Then inside this he inserted a pot. This pot is called porous pot. Pot என்ன? ஒரு சிலிண்டர். A cylinder. Porous pot, it is made of ceramic with a lot of pores. Pores are small holes. That is, the ions can pass through. அந்த அளவுக்கு ஹோல்ஸ், ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸ்லாம் கிடையாது. போரஸ்னா ions can pass throughன்ற மாதிரி. So it is made of some ceramic with a lot of pores. So இந்த சிலிண்டருக்குள்ள என்ன பண்ணினாரு? He inserted the zinc rod. So this is the zinc rod.
and inside this porous part he used H2SO4. புரியுதா? porous part குள்ள H2SO4 liquid எடுத்துட்டு அல்லது அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டு அதுல ஜிங்க் ராடை இன்சர்ட் பண்ணார். இப்போ இதுக்கு இங்க என்ன நடந்ததோ அதான் உள்ளுக்குள்ள நடக்க போகுது, porous part குள்ள நடக்க போகுது. That is zinc will react with H2SO4 to produce zinc 2 plus ions in this. So this becomes a minus. தெரியுதா? The two electrons will be available with the zinc rod. இங்க நம்ம சொன்னோமே அதேதான். அந்த zinc ion என்ன ஆகும்? zinc 2 plus ion இருக்கு இல்லையா, ஜெனரேட் ஆனது H2SO4 ல ஜெனரேட் ஆனது, that passes through. So the ion plus ion, zinc ion passes through the pores of the porous part and comes into the contact with the copper sulfate solution. So zinc ion இதுக்குள்ள இருக்கு, porous particle இருக்கு, அந்த அயான்லாம் என்ன ஜெனரேட் ஆன உடனே that passes through the porous part and comes out of contact with the copper sulfate solution. Copper sulfate solution வந்த உடனே that will release, that will produce zinc sulfate, release the copper. அப்ப release the copper na copper 2 plus form ஆகும். So copper 2 plus form ஆன உடனே this copper vessel லேந்து என்ன ஆகும், அந்த copper will go into the copper sulfate solution. Therefore ஒரு 2 plus ions will be 2 plus charge will be created here. The vessel will become positive. So vessel copper இது எப்படி பாசிட்டிவ் ஆச்சு, இது entire vessel பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ so this is a better design than this in the sense the copper single rod இருக்கிறத விட copper vessel இருக்கும்போது the stability of production of the voltage and the current becomes better and better. So the entire thing is, in the solution is copper sulfate, the vessel is copper, centrally porous part இருக்கு, அந்த porous part குள்ள இருக்கிற solution H2SO4, அதில் இருக்கிற rod zinc. So இந்த situation அந்த situation என்ன difference நீ பார்க்கலாம். மெயினா the copper rod இருக்கிறது போல copper vessel ஆவே இருக்கு, that is positive, zinc rod is negative. So when I connect this to an external circuit, the current flows from copper vessel to zinc rod. Once again it is a primary cell, so after a usage for some time the ions will be available in both places, prevent the flow of further zinc porous வழியா அது வெளியில வரத தடுத்துரும். தடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிடும். ஸோ தட் பர்டிகுலர் டைம் இந்த வெசல் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ஃப்ரெஷ்ஷாக H2SO4 எல்லாம் போட்டு திருப்பி ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். அப்போ நேச்சுரலி ஆஃப்டர் சம் டைம் யூசேஜ் பண்ண இந்த ஜிங்க் ராட் வந்து குறைஞ்சிட்டே வரும், திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, ஜிங்க் போயிட்டே இருக்கு இல்லையா, ஜிங்க் ஆட்டம்ஸ் பிகமிங் ஜிங்க் அயான்ஸ், லீவிங் பிஹைண்ட் ஒன்லி எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி காப்பருக்கு வந்து இது நியூட்ரலைஸ் பண்ணும். எவ்ரி டைம் நடக்கும்போது அது கரண்ட், கன்வென்ஷனல் கரண்ட் காப்பர்லேருந்து ஜிங்க்கு போகிறது சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த சேம் பேசிஸ். அதனால இந்த வோல்டேஜும் 1.08 volt will be created. இந்த டிசைனை விட இந்த டிசைன் much stabler and it gives you a good amount of current and voltage for some time. Again it is a primary cell. The basic idea is primary cells cannot be recharged. It has to be completely என்ன சொல்லணும், திருப்பியும் once again நியூவாக அதை வந்து நம்ம சொல்யூஷன்லேருந்து ராட்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட வேண்டியிருக்குமே தவிர இட் கேனாட் பி ரீசார்ஜ். ஸோ டேனியல் செல் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். தெர் இஸ் அனதர் டிசைன் தட் எக்ஸிஸ்ட், அதை பார்க்கலாம் இப்போ.